டேய், வெறும் நடிகனா இருந்தா பணம் புகழ் மட்டும் தான் கிடைக்கும். சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா அதிகாரம், அந்தஸ்து, பணம், புகழ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வச்சதாண்ட சட்டம். அரசியல் தலைவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என் எச்சல தின்னுட்டு எனக்கே என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறியா? பிச்சைக்காரன் நாய. அண்ணன், நான் சொல்லுவேனா? ஜனங்க அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஏய் ஏய், எனக்கு என்ன தகுதி இல்ல? நான் போற இடம்லாம் மக்கள் வெள்ளம், நடிக்கிற படம் எல்லாம் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளி. எனக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர் மன்றங்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள், அவங்க எல்லாம் எனக்காக உயிரோடு தயாரா இருக்காங்க. சுருக்கமா சொன்னா நாடறிந்த மனிதன், பாப்புலர் ஃபிகர். அப்படி பார்த்தா 9 கொலை பண்ண கூட தான் ஊரெல்லாம் தெரியும். அதுக்கோசரம் ஜனங்கள்லாம் அவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட முடியுமா? நீ ஜனங்களை புரிஞ்சிட்டு அவ்வளவுதான்டா. இந்த ஜனங்க இருக்காங்களே மாங்கா மலையங்க, அவனுக்கு சினிமா எது அரசியல் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. என்ன எடுத்துக்க, நான் பரம அயோக்கியா. ஆனா ஜனங்க உத்தமங்கிறான். ஏன்? ஒவ்வொரு சினிமாலையும் நல்ல நம்பி ஜனங்க எல்லாம் பாவம், அவங்க ஏமாத்தலாமா? டேய், நாம ஜனங்க திருத்த வந்துட்டோம். அவங்க கிட்ட இருக்க முட்டாள்தனத்தை பயன்படுத்தி பதவியை பிடிச்சிடணும். அதான் புத்திசாலி.